அதாவது மனிதர்கள்லாம் வந்து ரவுடிகள் ஆயிட்டாங்க. ரவுடிகள்னா என்னது? யார் அவங்க அப்படின்னா, அழிக்கிறவங்க தான் ரவுடிகள். அவங்களுக்கு வந்து அவங்கள தான் நம்ம ரவுடிகள்னு சொல்லுவோம். அவங்களாம் வந்து எதையுமே பாதுகாக்க மாட்டாங்க. அழிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்படி பொறுப்பு இல்லாதவங்க அப்படிங்கிறவங்கள தான் நம்ம ரவுடின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி மனுஷங்கள்லாம் ரவுடிகள் ஆயிட்டாங்க. அதான் இந்த போர் நடக்கிறதுக்குலாம் என்ன காரணம்? போருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க பாருங்க. எல்லாருமே ரவுடிகள். போரிடுறவங்க, போரிடுறவங்களும் சரி, போருக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களும் சரி, போருக்கு காரணமாக இருக்க எல்லாருமே மனிதர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரவுடி ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அழிக்கிறவங்க ரவுடின்னா நான் என்ன சொன்னேன்? அழிக்கிறவங்க தான் ரவுடிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. அப்போ நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை நாம் அழித்தோம் அப்படின்னா நாமளே ரவுடி தான். நமது நோய்களை தருகிற உணவில் நாம் சாப்பிட்றோம், நமது உடல் ஆரோக்கியத்தை நம்ம அழிக்கிறோம் அப்படின்னா நாம் ஒரு ரவுடி. ரவுடி அதுதான் வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க நடக்கிற போர்கள் பாருங்கள். ஏன் மனுஷங்க போரிட்டுக்கிறாங்க? தெரியுது. போரிட்டு அவனுக்கு சாவு வரும், இங்கே சாவு வரும், செத்து போவாங்க, எல்லாமே தெரியுது. இருந்தாலும் இந்த அழிவுகளை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அழிவுகள் எப்படிப்பட்டது அதை பார்க்கணும். அப்படி ஒரு பொழுதுபோக்காக கூட அந்த அழிவுகளை பார்த்தா அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. ஒரு ரவுடிகளின் பொழுதுபோக்கு அழிவுகளை வேடிக்கை பார்க்குறது. அந்த மாதிரி மனுஷங்க வந்து நேரடியாக போரிடலான்னு சில புத்திசாலித்தனமான ரவுடிகள் என்ன பண்ணுறாங்க? வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறேன், நீங்கள் போரிடுங்க, நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போரிடுவதற்கு இவங்களுக்கு ஒரு காரணங்கள் தேவை. அதுக்கான காரணங்களை தேடுறாங்க. போரிடுவதற்கு, அழிப்பதற்கு ஒரு காரணங்கள் தேவை. இப்போ வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குது. அவன் வந்து அந்த பயங்கரவாதிக்கு அழிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. அவங்க வந்து இந்தியாக்காரங்க, அவங்க நமக்கு நிறைய தீங்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இவனுக்கு அழிக்கணும். அதுக்கு ஒரு காரணம் தேவை. அதுக்கான காரணத்தை வரலாற்றில் போய் தேடுறாங்க. அதுபோல் உடனே இந்தியாக்காரங்களுக்கும் ஒரு காரணங்க. அது இங்கே இருக்கிற இவங்களும் ரவுடிகள் தான். உலகத்தில் மனுஷங்க எல்லாருமே ரவுடி ஆகிட்டானுங்க. ஏன்னா வந்து இவங்க சாப்பிட்ற உணவு இருக்குல்ல, அது ரவுடிகளாக மாற்றிருச்சு. இந்த சாப்பாடு எல்லாம் நமது உடல் ஆரோக்கியத்தை அழிக்கக்கூடிய உணவு, அது நமக்கு தெரியுது. இருந்தாலும் நம்ம அதை சாப்பிட்றோம். பேக்கரி உணவு, ஸ்வீட்டு, அப்புறம் மாமிசம், மீன், முட்டை, சோறு, பூரி, பொங்கல், தோசை எல்லாம் நோயை தரக்கூடியது, நம்மளை அழிக்கக்கூடியது. அதனால் நாம் ரவுடி ஆகிட்டோம். அப்போ என்ன ஆகுது? இந்தியர்களுக்கு ஒரு காரணம், அழிப்பதற்கு ஒரு காரணம். அவங்க நம்மளை தாக்கிட்டாங்க, அவங்க டூரிஸ்ட்டுகள் 26 பேரை கொண்டுட்டாங்க. அதனால் நம்ம வந்து அவங்கள அட்டாக் பண்ணுறோம். இவர்களுக்கு ஒரு காரணம் கிடைத்து விட்டது. அவர்களுக்கு ஒரு காரணம், அவர்கள் வரலாற்றிலிருந்து அந்த காரணத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்படி மனிதர்கள் எல்லாருமே ரவுடிகளானதுக்கு மனிதர்கள் உட்கொள்கிற உணவு தான் காரணம். அப்போ இந்த அந்த அழிக்கணுங்கிற அந்த மனப்பான்மையிலேருந்து இவங்களை எப்படி வெளியே கொண்டு வர்றது? இந்த மனித இனத்தை எப்படி மீட்டெடுப்பது? அப்போ தான் இந்த உலகம் முழுக்க போர் நடக்காது. அந்த பழி உணர்ச்சிங்கிறது இல்லாமல் போகும். இவங்களுக்கு பழி வாங்கணும், அழிக்கணும், அதுக்கு ஒரு காரணம் தான் வந்து ஜாதியெல்லாம் ஏன் ஒரு காரணத்தை உருவாக்குறாங்க. எனக்கு அழிக்கணும், யாரையாவது அழிக்கணும். ஹிட்லருக்கு ஒரு காரணம், மனுஷங்களை அழிக்கணும், பாதுகாப்பாக அதே நேரத்தில் நான் பாதுகாப்பாக இருக்கணும், எனக்கு நிறைய பேர் சப்போர்ட்டாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவருக்கு யூதர்கள் அப்படிங்கிற ஒரு அந்நியர்கள், நம்மெல்லாம் ஜெர்மானியர்கள் அப்படின்னு ஒரு காரணத்தை உருவாக்குறார். அவருக்கு அழிக்கணும், அவருக்கு ஒரு காரணம் தேவை. அந்த மாதிரி ஜாதியெல்லாம் ஏன் உருவாக்குனாங்க? அழிக்கணும், மனுஷங்களை அழிக்கணும், நிம்மதியாக வாழ்ந்துடக்கூடாது. ஒன்று அவங்க உடம்பை அழிக்கணும், கொல்லணும். அவங்க இல்லைன்னா மகிழ்ச்சியை அழிக்க வேண்டும். மகிழ்ச்சியாக சரி, கொல்ல முடியல, மகிழ்ச்சியாவது அழிக்கலாம். பெண்களை ஏன் அடிமைப்படுத்துகிறாங்க ஆண்கள் அப்படின்னா அவங்க பெண்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்துடக்கூடாது. அவர்கள் வாழ்வில் உள்ள மகிழ்ச்சியை அழிக்க வேண்டும். இந்த மாதிரி அழிக்கணுங்கிற அந்த சிந்தனை தான் கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்குது. அதுக்கு பேர் ரவுடிசம். அப்போ அதுக்கு என்ன காரணம்னா, மனிதர்கள் உட்கொள்கிற உணவு தான் காரணம். நமது உடல் ஆரோக்கியத்தை நாம் அழிக்கும்போது அங்கிருந்து தான் அழிக்க வேண்டும் என்கிற எண்ணமே பிறக்குது. அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம், கோபம் எங்கிருந்து பிறக்கிறது அப்படின்னா, நாம் உட்கொள்கிற உணவுலேருந்து தான் பிறக்குது. நாம் உட்கொள்கிற உணவு வந்து நோய்களை தரக்கூடியதாக இருக்குது. சோறு, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், சிகரெட்டு, பீடி, சுருட்டு, மதுபானம், பீரு இப்படியெல்லாம் குடிக்கிறாங்கல்ல, இது எல்லாமே அழிக்கக்கூடிய உணவுகள், அழிக்கக்கூடிய மதுபானங்கள். அது நம்ம அழிக்காத மதுபானங்கள் இருக்குது, அதை சாப்பிடலாம். இந்த ஒயின், திராட்சை ஒயின், ஆனால் அது மென்மையானது, அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்றாங்க. அழிக்கக்கூடிய மதுபானத்தை சாப்பிட்றாங்க. அழிக்கக்கூடிய உணவுகள் இருக்குது, நம்மளை அழிக்காத உணவுகள் இருக்குது, அழிக்காத மதுபானம் இருக்குது, அழிக்காத உணவுகள் இருக்குது. காய்கறிகள், பழங்கள்லாம் சாப்பிட்டா நம்ம அழிக்காது, நமக்கு ரவுடிசங்கிற சிந்தனை வராது. உணவு கட்டுப்பாடு தான். நீங்கள் உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, மனிதர்கள்லாம் ரவுடிகளாக மாறிடுவாங்க, அழிக்க தொடங்கிடுவாங்க.
இந்த கைகள்லாம் அழிப்பதற்கு ஆன வேலைகளில் ஈடுபடும். மூளை வந்து அழிப்பது, எதை அழிக்கலாம் என்று சிந்திக்க தொடங்கிவிடும். இந்த கால்கள் அழிவு பாதையில் நடக்க தொடங்கிவிடும். அதனால தான் உணவில் கட்டுப்பாடு தேவைன்றது. இந்த மனித இனத்தை போர் அழிக்க வேண்டும் என்கிற சிந்தனையிலிருந்து எப்படி மீட்டெடுப்பது அப்படின்னா, உணவில் கட்டுப்பாடு இருக்கணும். நாம் உண்ணுகிற உணவு நமக்கு நோய்களை தரவே தராது அப்படின்னு உறுதியாக நீங்கள் நம்பணும். எல்லாருமே ஒத்துக்கணும். ஆமாப்பா, நீ சாப்பிட்ற சாப்பாடு உனக்கு நோயவே தராது அப்படின்னு மற்றவங்களும் ஒத்துக்கணும், நீங்களும் நம்பணும். அப்படிப்பட்ட உணவை சாப்பிட்டீங்கன்னா உங்களை அழிக்கணுங்கிற எண்ணம் வரவே வராது. போரை விரும்பவே மாட்டீங்க, சண்டையை விரும்பவே மாட்டீங்க, விபத்துக்களை விரும்பவே மாட்டீங்க. எங்கேயாவது ஒரு திரைப்படத்தில் கூட அழிவுகளை காட்டியாச்சுன்னா அவங்களால பார்க்க முடியாது. அதை ஒரு திரைப்படத்தில் கூட அது ஒரு நடிப்பு தான், அதை கூட நீங்கள் சம்மதிக்க மாட்டீங்க. அழிவு வந்து எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை நீங்கள் சம்மதிக்கவே மாட்டீங்க. அதுக்கு நமக்கு உணவில் கட்டுப்பாடு தேவை. உணவில் நாம் கட்டுப்பாடாக இல்லாதனால தான், நம்மையே அழிக்கக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிட்றதுனால தான் நம்மிடமிருந்து தான் அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் பிறக்கிறது. நம்ம சோறு, பூரி, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இதெல்லாம் அழிக்கக்கூடிய உணவுகள், குற்ற உணவுகள், குற்றங்களுக்கு காரணமான உணவுகள், மனிதர்களை குற்றவாளிகளாக ஆக்குகிற உணவுகள். இந்த உணவுகளை இந்த அரிசி, பூரி, பொங்கல், தோசை, கேழ்வரகு, கோதுமை, உப்பு போடுறது இதெல்லாம் அழிக்கக்கூடிய உணவுகளை தான் சமைச்சு சாப்பிட்றாங்க. அழிக்கணுங்கிற எண்ணத்தை தரக்கூடிய உணவுகளை சமைத்து சாப்பிடுகிறார்கள். நோய்களை தரக்கூடிய உணவுகள் இதை சாப்பிட்டிங்கன்னா அழிக்கணுங்கிற எண்ணம் தான் வரும். உங்கள் உடம்பு முதல்ல அழியும். உங்கள் உடம்புல தான் அந்த அழிவு ஏற்படும், நோய்கள் ஏற்படும். நீங்கள் 40 வயசில் உங்களுக்கு சுகர் வருதுன்னா சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நீங்கள் அந்த அழிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றீங்க. எப்போ சாப்பிட ஆரம்பிச்சிங்களோ அப்போவே அந்த அழிவும் ஆரம்பிச்சிருது. நீங்கள் ஒரு செயலை செஞ்சால் அதற்கான நன்மையும் ஆரம்பிச்சிடும். அது நன்மை தீமைகளும் அதை விளைவுகளும் ஆரம்பிச்சிடும். ஒரு செயல் செஞ்சால் அதற்கான விளைவுகள். நீங்கள் வந்து அழிக்கக்கூடிய உணவுகளை சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றீங்க. மாட்டுப்பால் குடிக்கிறீங்க, அது ஒரு திரவ மாமிசம், உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சின்ன குழந்தைகளுக்கு ஸ்வீட்டு கொடுக்குறீங்க, ஐஸ்கிரீம் கொடுக்குறீங்க. அப்போவே அதற்கான விளைவுகளும் அங்கே தொடர்ந்து 40 வயசில் அது நோயாக உங்களுக்கு பெருசாக தெரியுது. 40 வயசில் முத்திய நிலையில் உங்களுக்கு நோயாக தெரியுது. சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருது. உங்கள் சின்ன வயசுலேருந்தே அழிவுகளும் ஆரம்பித்து விடும். நோய் என்றால் அழிவு என்று பொருள். அப்போது நீங்கள் அழிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவதால் அதன் விளைவான நோய் இருக்குல்ல, அது சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருது. அப்போ சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு அழிக்க வேண்டும் என்கிற எண்ணமும் ஆரம்பித்து விடும். அந்த எண்ணமும் சிந்தனையும் ஆரம்பிச்சிடும். அதனால தான் இன்றைக்கி போருக்கு வந்து எல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க பாருங்க. இல்லை போர் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க கூட இன்றைக்கி என்ன நடந்துச்சு போரில் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்மளை வந்து போர் நடக்கக்கூடாது, சமாதானத்தை விரும்புகிறவர் என்று விளம்பரப்படுத்தி கொள்வதற்காக நமக்கு போர் உதவியாக இருக்கிறது. அமைதியை விரும்புகிறவங்க கூட நான் அமைதியான ஆள், நான் சமாதானத்தை விரும்புகிற ஆள் அப்படின்னு நான் இந்த உலகத்துக்கு என்னை விளம்பரப்படுத்தி கொள்வதற்காக நான் வந்து எனக்கு இந்த போர் தேவைப்படுகிறது. எனக்கு அந்த விளம்பரமே தேவையில்லப்பா, அந்த சண்டே நடக்கக்கூடாது, யாருமே சாகக்கூடாது, எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு வரணும் அப்படின்னா அந்த அழிக்கணுங்கிற எண்ணத்தை தருகிற உணவுகளை சாப்பிடாமல் இருந்தால் போதும். மனுஷங்க இந்த மனித இனத்தை ஈஸியாக போர் சிந்தனையிலேருந்து விடுபட்டு விடலாம். அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலிருந்து விடுபடுத்தி விடலாம். விடுவித்து விடலாம். ரொம்ப ஈஸி. உணவு கட்டுப்பாடு தான். இந்த மாமிசெல்லாம் சாப்பிட்டா அழிக்கணுங்கிற எண்ணம் தான் ஏற்படும். ஒரு உயிரவே அழித்து தானே நீங்கள் சாப்பிட்றீங்க, அப்புறம் தாவரத்தை கூட தான் அழிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எல்லா உயிர்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. நாம் தாவர உண்ணிகள், அதனால் நாம் அந்த விதிமுறைக்கு உட்பட்டு தான் வாழணும். தாவரங்களையும் நம்ம அழித்து தான் சாப்பிட்றோம். ஒரு பழங்களை சாப்பிட்றோம், அந்த கொட்டையை அந்த மரமே என்ன சொல்லுதுன்னா, அந்த பழத்தை சாப்பிட்டு என் கொட்டையை நீ எங்கேயாவது போடு, அதுதான் அந்த மரமே சொல்லுது. மரமே அனுமதிக்கிறது. ஒரு மாமரம் என்ன சொல்லுதுன்னா, எனது மாம்பழங்களை நீ சுவைத்து விட்டு எனது குட்டையை நீ எங்கேயாவது போடு, எனது இனத்தை நீ பெருக்கு அப்படின்னு தான் அது அனுமதி கொடுக்குது. ஆனால் ஒரு சிங்கம் வந்து ஒரு எருமையை வேட்டையாடுது அல்லது மானை வேட்டையாடுது. அப்படி இருக்கும்போது மான்கள் வந்து என்னை கொல்லு அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கு. அப்படி கிடையாது. ஆனால் நம்ம வந்து பழங்களை சாப்பிட்றோம், பழங்களை சாப்பிட்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனது பழங்களை சாப்பிட்டு எனது விதைகளை நீ வந்து எனது இனத்தை பெருக்குவதற்காக உதவி செய் அப்படின்னு அது அனுமதிக்குது. அனுமதிக்கிற உணவு தான் நம்ம சாப்பிட்றோம். இயற்கையே நம்ம ஒரு மாமரம், கொய்யா மரம் இது எல்லாம் அனுமதிக்குது. என்னை சாப்பிடு என்று அதுவே அனுமதிக்கிறது. எனது இனத்தை பெருக்க, அதற்காகத்தான், உனக்காகத்தான், அதை ஈர்ப்பதற்கு, அதன் இனத்தை பெருக்குவதற்கு அவைகள் சுவைகளை உற்பத்தி பண்ணி ஒரு சுவையான கொய்யாப்பழத்தை சாப்பிடு, மாம்பழத்தை சாப்பிடு போட்டி போடுது. அப்படி இருக்கும்போது நம்ம தாவரங்களை அழித்து தானே சாப்பிட்றோம் அப்படின்னு
சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுலேயும் சில அழிவுகள் இருக்குது. சில இலைகளை பறித்து சாப்பிட்றோம். அப்படி இருக்கும்போது அதுவும் அழிவுதாக இருந்தாலும் நாம் தாவர உண்ணி நமக்கும் சில இயற்கை விதிமுறை இருக்குது. அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு இருக்கணும். அந்த வகையில் நம்ம ஒரு மாமிச உண்ணியோடு ஒப்பிடும் பொழுது நாம் மேலான சிந்தனைக்கு உரியவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதனால் அழிக்கணுங்கிற அந்த எண்ணம் எங்கேருந்து வருது? உணவுலேருந்து தான் வருது. நமக்கு நோய்களை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிடுவதால் தான் மனிதர்கள் ரவுடிகளாக மாறிவிட்டார்கள், அழிவுகளை விரும்புகிறவர்களாக மாறிவிட்டார்கள். ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் எதுன்னு நான் சொல்லிட்டேன். அந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடல்கள், காளான், இலைத்தலைகள். இதுதான் அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை தராத உணவு. இதை சாப்பிட்டால் உங்களுக்கு அழிக்கணுங்கிற போரே விரும்ப மாட்டீங்க. நீங்கள் மாமிசத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த உலகம் அமைதியாக இருக்கணும்னு சொன்னால் அது உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்கிற பொய் தான். நீங்களே நம்ப மாட்டீங்க. மாமிசம் சாப்பிட்டா, சோறு சாப்பிட்டா, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அழிவுகளை தான் விரும்புவீங்க. எங்கே போர் நடக்குது? எத்தனை பேர் செத்தாங்க? 100 பேர் தான் செத்தாங்களா? அப்போ 1000 பேர் செத்தாங்க. பரவாயில்லப்பா, நேற்றை விட இன்றைக்கி பரவாயில்ல, 1000 பேர் செத்துருக்காங்க. அழிச்சிட்டாங்களா? அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழிவுகளை எதிர்பார்க்குறது. எங்கே அழிவு? அப்புறம் இதுவே போர் அடிச்சிடும். புதுசாக ஏதாவது காட்டுங்க, புதிதாக ஏதாவது அழிவுகளை காட்டுங்க. இப்போல்லாம் போர் கூட நமக்கு போர் அடிச்சிருச்சு. இஸ்ரேல், பாலஸ்தீனம், காசா, ரஷ்யா, உக்ரைன் அங்கெல்லாம் போர் நடக்குது. ஆனால் அது நமக்கு போர் அடிச்சிருச்சு. அதை யாரும் கவனிக்க மாட்டேன்றாங்க. ஏன் தெரியுமா? அது பழகி போச்சு. புதுசாக ஏதாவது வந்துச்சுன்னா நாங்கள் திரும்பி பார்க்குறோம். இங்கே ஏதாவது அணுகுண்டுகளை போடுங்க. இது ஹிரோஷிமா, நாகசாகி அப்போ போட்ட அணுகுண்டெல்லாம் பழைய டெக்னாலஜி, ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டெக்னாலஜி. அப்போ அதுக்கே 2 லட்சம் பேர் செத்து போனாங்க. இன்றைக்கி பயங்கரமான அணுகுண்டெல்லாம் இருக்கும். அதை எங்கேயாவது போடுங்க, அப்போ நாங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதனால் இப்போ நடக்கிற போர்லாம் ஈராக்லேயே பார்த்துட்டோம்ப்பா. ஈராக் போர்லாம் பார்த்துட்டோம், பழகி போச்சு. புதுசாக எதாவது பண்ணுங்கள். புதுமை தேடுறது, அழிவுகளில் புதுமை தேடுவது. இன்றைக்கி உலகத்தில் போர் நடக்குது, மக்கள் அதெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ மக்கள் நல்லவங்களாகிட்டாங்களா? அப்படி கிடையாது. இவங்க தெரிஞ்ச நடவடிக்கை, இதெல்லாம் தெரிஞ்சு பழகிட்டோம் நாங்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். புதுசாக ஏதாவது அழிக்கிற விஷயத்தில், போரில் புதுசாக ஏதாவது பண்ணுங்கள், நாங்கள் அதில் ஆர்வம் காட்டுறோம், நாங்கள் அதை திரும்பி பார்க்குறோம். அப்போ திரும்பி பார்க்குறதுக்காக என்ன பண்ணுவாங்க? புதிதாக ஏதாவது அழிவுகளை ஏற்படுத்துகிற, கண்டிப்பாக ஏதாவது புதிய இன்றைக்குள்ள டெக்னாலஜி படி அணுகுண்டை எங்கேயாவது போடுவாங்க. ஏன்னா அதுக்கு மக்களிடம் வரவேற்பு இருக்குது. அந்த மக்கள் எங்கே போடுறாங்களோ அந்த மக்கள் அழிவாங்க. ஆனால் மற்ற உலகத்தில் உள்ள பிற மக்களிடம் அதற்கு வரவேற்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இதெல்லாம் நினைக்கிறேன், அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. பண்ணிவிடுவாங்க. அந்த துணிச்சலையும் அப்போ அந்த பேர் எடுக்கணும்ல, வரலாற்றில் இடம் பிடிக்கணும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? இரண்டாவது முறையாக 2025 இந்த வாக்கில் 21ஆம் நூற்றாண்டில் அணுகுண்டை போட்டது இவர் தான் அப்படின்னு வரலாற்றில் பேர் வந்துடும்ல அந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வேலையும் நடக்கும். அதனால் அழிவு நோக்கி போகிறதுல புதுமையை எதிர்பார்க்கும்போது இந்த செயல்களை செய்வதற்கு அந்த 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 பேரை யார் வாங்க போகிறா? அப்படிப்பட்ட துணிச்சல் யாருக்கு வரப்போகுது? வரலாற்றில் அவருக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அந்த அழிவை நோக்கி போயிட்டுருக்கீங்க. அதனால் ரொம்ப ஆபத்தானது. மனிதர்கள் ரவுடிகள் ஆகிட்டாங்க. அதுக்கு உணவு தான் காரணம். மனிதர்கள் மனிதர்களாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு உணவு கட்டுப்பாடு தான் ஒரே வழி. உணவில் கட்டுப்படுவதன் மூலம் நீங்கள் வன்முறை உணர்ச்சிகளை, வன்முறை ஆர்வத்தை தடுத்து விடலாம். உப்பு போட்டு சமைக்கிறதெல்லாம் இதெல்லாம் அழிவு, ரவுடிகளாக மாறுவதற்கான உணவு. இது ரவுடிகளாக உங்களை ஊக்கப்படுத்துவதற்கான உணவு தான் இது. வீட்டுக்கு வீட்டு நம்ம சமைக்கிறவங்களா இட்லி, பூரி, சப்பாத்தி, சிக்கன், மட்டன், பிரியாணி அப்படின்னு இது எல்லாமே நீங்கள் அழிக்கணுங்கிற எண்ணத்தை உங்களுக்குள் ஏற்படுத்துவதற்கான உணவுகளைத்தான் நீங்கள் சமைத்து உண்ணுகிறீர்கள். ஒரு ரவுடிகளாக தன்னை மாற்றிக்கொள்வதற்காக மனிதர்கள் இப்போ இன்றைக்கி நீங்கள் காய்கறிகள், பழங்களை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நீங்கள் மனுஷராக இருப்பீங்க. நாளைக்கு நீங்கள் மாமிசம், சோறு, பூரி, பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு ரவுடி ஆகிடுவீங்க. அடுத்த நாள் நீங்கள் அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மனிதராக மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு தான் நாம் இப்போ இன்றைக்கி தண்ணி அடித்தா நமக்கு இன்றைக்கி போதையில் இருப்போம், நாளைக்கு அந்த போதை தெளிஞ்சிடும்ல, அதே மாதிரி தான். அப்புறம் 2 நாள் கழித்து நீங்கள் தண்ணி அடித்தா திரும்ப போதை வரும். திரும்ப அடுத்த நாளில் நீங்கள் தண்ணி அடிக்கலை, மது அருந்தலைன்னா அப்போ அதுபோல் தான் இந்த உணவு ஏற்படுத்துகிற விளைவு தான் அது. ஒரு ரவுடி அழிக்கணுங்கிற எண்ணங்கிறது அந்த உணவு அதுக்காக ஒருத்தர் திருத்தணுமா? இப்போ சிறையில் நிறைய பேர் குற்றவாளிகள்லாம் போகிறாங்களா, அவங்களெல்லாம் ஈஸியாக திருத்திடலாம். நான் சொல்கிற உணவு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், திருத்துறது தான் உங்களுடைய நோக்கம்னா, நான் சொல்லுகிற உணவை கொடுத்து விட்டால்
அந்த சிறையில் இருக்கிற குற்றவாளிகள், தண்டனையை அனுபவிக்கிற அந்த குற்றவாளிகள் அத்தனை பேரையும் திருத்திடலாம். உணவு, சரியான உணவு, சோறெல்லாம் கொடுக்கக்கூடாது, மாமிசம்லாம் கொடுக்கக்கூடாது. காய்கறிகள், கீரைகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள், இதை மட்டும்தான் கொடுக்கணும். பால், டீ, மாமிசம்லாம் கொடுக்கக்கூடாது. சோறு, பூரி, களி இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. நான் சொல்லுகிற உணவை கொடுங்க. உப்பு கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் அவர்கள் மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். அவர்களுக்கு நற்சிந்தனைகள் ஏற்படும். அழிக்கணுங்கிற எண்ணம் ஏற்படாது. குற்றங்களில் ஈடுபட வேண்டும் என்கிற ஆர்வம் ஏற்படாது. போதை பழக்கங்கள் மீது வெறுப்பு ஏற்படும். அந்த அளவுக்கு உணவில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் மனிதர்களின் மனப்பான்மையில் மாற்றம், மனிதர்களையே மாற்றிவிடலாம்.